இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போதான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு 400 கிராம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல் இது மாதிரி நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கையில் நல்லா மொறுமொறுன்னு வரும் இந்த காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத நிறையா பூச்சி இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்க தண்ணியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு 2 வாட்டி பச்சை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு மசால் ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது இல்லாதவங்க கடலை மாவு கூட சேர்த்து செய்யலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். காரத்துக்காக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம காலிஃப்ளவர் 65க்கு. இல்லாதவங்க 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம முதலே காலிஃப்ளவருக்கு உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அதனால் இந்த மாவுக்கு அளவாக உப்பு சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்துருங்க. அடுத்ததாக அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவை நம்ம ஏன் தண்ணியாக கரைக்காமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறோன்னா, முதல்ல நம்ம காலிஃப்ளவரை தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். காலிஃப்ளவரில் இருக்க ஈரமே இந்த மாவோடு சேர்த்து கலக்கையில் கரெக்டாக இருக்கும். பொரிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் பதம். ரொம்ப தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிட்டோம்னா காலிஃப்ளவரில் ஈரமாக இருக்குது, இந்த மாவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளோட காலிஃப்ளவர் 65 பொரிக்க நல்லாவே இருக்காது, நல்லாவே வராது. பதத்துக்கு மாவை பிசைஞ்சிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து பாருங்கள். காலிஃப்ளவர் ஈரமாக இருக்குது. காலிஃப்ளவரை சேர்த்து மாவை நல்லா பிரட்டிடலாம். இப்போ நான் எந்த தண்ணியுமே சேர்த்துக்கல. திக்காக கரைச்சி வச்சுருந்த மாவில் இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா பிரட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பொரிக்கிற பதத்துக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றாமையே கரெக்டான பதத்துக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதை நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா குளிக்கிடலாம். எதுக்கு குளிக்கிறோன்னா, நம்ம எவ்வளோ தான் கையில் நல்லா மசால் தடவி வச்சாலும் இந்த காலிஃப்ளவரோட சின்ன சின்ன இடுக்கு பகுதியிலலாம் இந்த மசால் போய் நல்லா பிடிக்காமல் இருக்கும். இப்படி நம்ம 1 நிமிஷம் நல்லா குளிக்கிட்டோன்னா இந்த மசால் நல்லா அந்த இடுக்கு பகுதியில் அடிப்பகுதியிலலாம் போய் உப்பு காரம் பிடிச்சி காலிஃப்ளவரை பொரிச்சு எடுக்கையில் எல்லா பக்கமும் உப்பு காரம் பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் இப்படி 1 நிமிஷம் போல் நல்லா குலுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு எண்ணெய் மிதமான சூடு காஞ்ச உடனே ஊறி இருக்க காலிஃப்ளவரை மொத்தமாக சேர்க்காமல் ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் இப்போ சேர்த்தாச்சு. இது பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு நல்ல கலர் மாறுற வரைக்கும் வேகட்டும். எண்ணெய் ரொம்ப காஞ்ச உடனே நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துட்டிங்கன்னா காலிஃப்ளவர் உள்ளே வேகாமல் மேலே மட்டும் நல்லா வெந்திருக்கும். அதனால் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடு ஒரு 2 நிமிஷம் நல்ல கலர் மாதிரி வேக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த காலிஃப்ளவர் நல்லா பொரியறதுக்கு ஒரு 4 நிமிஷம் டைம் எடுத்துக்கும்.
நீங்கள் பொறுமையாக ஒரு 4 நிமிஷம் நல்லா பொரிச்சு எடுத்தீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடும். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.